என்னதான் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்தாலும் நம்ம சூப்பர்மேன் மாரி வரவும் முடியாதுங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து சூப்பர்மேன் மாதிரி தான். இப்ப நம்ம அவெஞ்சர் மூவ் எல்லாம் பாத்துட்டு இங்க வந்தா ரியலாவே ஒரு பாஸ்ட்ல வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒட்டவசிவி, மானு, சிங்கம், புலி நிறைய இருக்கு. நம்ம வாங்க போய் பார்க்கலாம். தலை மேல போதியா நம்மலாம் ஏன்னா வயிற்று கலைக்கணும் போது இந்தாடா குது மபுகா குது மாறிடுது. அதே மாதிரிதான் பெசா நகர் பீச்சு கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணை மூடி போட்டேன், ஊழ்ந்துச்சு. இது என்னாலே நம்ப முடியல. இப்ப அந்த லக்கு இப்ப இருக்கான்னு நான் ட்ரை பண்ண போறேன். கண்ணை மூடி இப்ப போட்டேன், கண்ணை மூடியே ட்ரை பண்ணுவான். இங்க பாருங்க, நல்லா பார்க்க கூண்டு மாதிரியே இருக்கு. அழகா அவ்வளவு அழகா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 rupees. இதுல கலர் வேரியேஷன் இருக்கு, பிளாக் இருக்கு, ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு. ஸோ பார்க்க அழகா இருக்கு, மயில் மாதிரியே இருக்கு. எவ்வளோ வேரியேஷன் பாருங்க. செடி ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. ஏகப்பட்ட விஷயம். பாருங்க மயிலே இருக்கு பாருங்க, அப்படியே லிட்டரலா தெரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு. ரெட் கலரு, ப்ளூ, அதுல சின்ன சின்ன முட்டு வச்சு வர செய்றாங்க. மூவ் மட்டும் போனான்னு பார்த்தேன், சுறாயா ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குங்க. ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கு. இதோட பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான் ஆக்சுவலா. ஸோ நீங்க ஏகப்பட்ட டாய்ஸ் பார்த்துருங்க, ரொம்ப சீப்பான பிரைஸ் தான். எல்லாமே ரேட்டு கம்மி தாங்க. அந்த தான் இந்த ஐஎஸ்சி பேர் நினைக்கிறேன். நாலாக்குல போயிட்டு கீழாக்குல வருது. உங்களுக்கு கண்டிப்பா பிரைஸ் கிடைக்கும். டெடி பேர் இருக்கு, அப்புறம் இந்த பக்கத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து எவ்வளவுன்னு கேட்டா 50 ரூபான்னா, தலைவா நீயே ஆடு. நல்லா 5 போட்டான் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஒரு 2, அப்புறம் ஒரு 6 போது எனக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு. ஆஹா, பெரிய பெரிய அமௌண்டா போடுறா போல, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிதான் நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா 21 ரூபாய் போட்டாரு. அந்த 21 பாத்தீங்கன்னா நம்ம அக்கா ஒரு பவுல் குத்தாங்கல்ல, பால் எல்லாம் வச்சுக்கப்பான்ட்டு, அந்த பவுல ரிட்டர்ன் அவனுக்கே கொடுத்துட்டாரு. எனக்கு அதான் வாங்கல. தலைவரை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வரும். சொல்லு தலைவா, என்ன தெளிவா பண்றது? கடவுள் இன்னைக்கு நம்ம கொடுத்தது சோப்படப்பா. தலைவரை வந்து லெச்சாலே. ஆனா இங்க வந்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு கிடைக்குதுப்பா. ஜஸ்ட் 30 rupees தான் நண்பா. இது விட்டனா ஐயோ யா நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ராஜ் முகில் வழங்கும் அவெஞ்சர்ஸ் உலகம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதுரை வாயில் பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல தான் இருக்கு. அது நேர் பை பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் காலேஜ் இருக்கும், அது பக்கத்துல அந்த ரோட்ல அப்படி லைனா வந்தீங்கன்னா இந்த இடத்த இந்த பிளேஸ் வந்துடும். டிக்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 ரூபாய். நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம், உள்ள போறோம். உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியலங்க. அவெஞ்சர்ஸ் உலகம் வேற, எப்படி பார்த்தா தானோஸ், அல்பு, ஸ்பைடர்மேன் நிறைய பேர் இருப்பாங்க. அதை தவிர்த்து உள்ள யாரும் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்போம். வாங்க போலாம். ஒரு வழியா நம்ம உள்ள வந்துட்டோம். ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டைமிங் பாருங்க, மாலை 4 மணி டு நைட்டு 10 மணி வரை இருக்கும். அதுவும் வந்து பகல் டைம்ல 12 டு இரவு மட்டும் இருக்கும். அது எப்படின்னா பண்டிகை டைம்ல வந்தீங்கன்னா 12 மணி டு இரவு 10 மணி வரை இருக்குங்க. அதுமாதிரி விட்டோம்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் தான் வருது இல்ல, அதான் 12 மணிக்கு வந்தீங்கன்னா 12 பகல்ல இருந்து நைட்டு 10 மணி வரை இருக்கும். நம்ம வந்து இந்த நார்மல் டைம் வந்தோமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் இல்ல, நம்ம 4 to 10 மணிக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம உள்ள பாத்தீங்கன்னா ஒரு அவெஞ்சர்ஸ் உலகமே உள்ள இருக்குதுங்க. வேற லெவல்ல இருக்கு. அதை தவிர்த்து போல 3Dல வந்து தாராள வச்சிருக்காங்க. இது தவிர்த்து போல அவெஞ்சர்ஸ்ல இருக்காங்க, எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஏன்னா வந்து தலைவர் வந்து உண்மையிலே வேற லெவலு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க எல்லாம் வந்தாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வந்து இங்க 2 போட்டோஸ் எடுத்துக்கினாங்க. நம்ம 2-3 போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து யாரும் வந்துடும் போதுன்னா, இன்னைக்கு நம்ம செல்வா பிரதர் வேற வந்திருக்காப்புல. அவரும் இன்னும் கொஞ்சம், நான் என்னோட பீச் மட்டும் கேட்க கூடாது, அவரும் வந்து பேசுவா போல. இதுல பாத்தீங்கன்னா அவரும் நிறைய என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கா போல. அதான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது தவிர்த்து போனா உண்மையிலே வந்து அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குதுங்க. வாங்க அப்படியே சூப்பர்மேன் பாருங்க.
என்னதான் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்தாலும் நம்ம சூப்பர்மேன் மாரி வரவும் முடியாதுங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து சூப்பர்மேன் மாதிரி தான். அவருக்கு சூப்பர்மேன் முன்னாடி யாரு பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சக்திமான் பார்த்திருக்கோம். பட் சக்திமான் மட்டும் தான் மிஸ் ஆகுறாரு. சூப்பர்மேன் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆம்ச வேற இப்படி தூக்கி 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 எழுதி நிக்கிறாப்புல பாருங்களேன். ஆம்ச வேற உண்மையிலே வந்து சூப்பர்மேன் நம்மள பாத்துட்டு இருக்காப்புல. யாராவது நம்மள ஏதோ அட்டாக் பண்ண யாராவது வராங்களா கூட்டி பாத்துட்டு இருக்காப்புல. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம கூட யாரும் வந்து பேட்மேன். இங்க பாருங்க, பேட்மேனு உண்மையிலே வந்து ரொம்ப அட்ராக்ஷன் பண்ற மாதிரி தாங்க இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, கேப்டன் அமெரிக்கா. இவரு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே இவ்வளவு அற்புதமா ரெடி பண்றாங்க. அப்படியே திரும்பி பாருங்க, 3Dல வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து பேனரை செட் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. அப்படி இங்க வாங்க, தப்பு அப்படி திரும்பி வச்சு பாருங்க, தலைவா வேற லெவலு. ஸ்பைடர்மேனு சும்மா வேற லெவல்ல இருக்கா போல. அந்த இது பாருங்களேன், அவ்வளவு அக்யூரேட்டா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வலை விடுவார்ல, அந்த வலையை கூட பாருங்களேன், சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அவ்வளோ அற்புதமா இருக்குதுங்க. இந்த ஸ்பைடர்மேனு அதுக்கு எல்லாருமே சூப்பரா இருக்குது. அவ்வளவு அற்புதமா இருக்குதுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெரிய எல்லாருமே வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கினாங்க. மறக்காம வாங்க, ரொம்ப என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயம் இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கண்டிப்பா நான் கீழே டிஸ்கஷன்ல போடுறேன், பாருங்க. டிக்கெட் பிரைஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, பட் நல்லா இருக்கு. நான் உள்ளே போல, ஏன்னா இங்க என்ட்ரன்ஸ்ல நம்மள அட்ராக்ஷன் பண்ற மாதிரி இருக்கா. ஆனா இங்கே நின்றுங்க, பட் உள்ள போவோம். உள்ள நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அதையும் பார்ப்போம், ஃபன் பண்றோம். வாங்க. இப்போ நம்ம அவெஞ்சர் பொம்மை எல்லாம் பாத்துட்டு இங்க வந்தா ரியலாவே ஒரு பார்க்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி, மானு, சிங்கம், புலி நிறைய இருக்கு. நம்ம வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இங்க பாரியா வரி குத்துறா, தலை ஆடுறான்டா அவன். ஓ, நேராவே நல்லா இருக்குங்க, நல்லா ஹைட்டா பார்க்க. குட்டி மான் பாருங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பொம்மை எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்தீங்கன்னா நீங்க போட்டோ ஷூட் எடுக்கலாம், கிட்ஸ் எல்லாம் கூட பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஸோ க்ரௌடு போயிட்டே இருக்கு. வாங்க வாங்க. யாரு அவன் தலையை ஆடுறான்? ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. தலையை வேற ஆட்டுது, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. டிமோன் கும்பா இங்க பாரு, சொல்லு டிமோன் கும்பர். ஓகே, இவன்தான் எல்லாரும் தான் வந்தோம். இவன் முக்கியமானவன். சிப்பாங்க மங்கி. தெரியுதா? மங்கி மங்கி இவன் தெரியாத யாருன்னா இல்லை. வா 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 வா. ரொம்ப தலையை ஆடுறாயா? என்ன பண்றீங்க? அடைச்சு போட்டாங்களா? உள்ள அச்சு போட்டுக்கிறானுங்க போல. குட்டிங்களா இருக்கிறானுங்க. வாங்க நெக்ஸ்ட் போலாம். சிங்கம் தானே? சிங்கம் தானே? ஒப்பாசா சிங்கம் 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 நல்லா பார்க்கவே பயங்கரமா இருக்குங்க. ஆமா, கிட்ஸ்லாம் பயங்கர என்ஜாய் பண்றானுங்க. பாருங்க, முடி வச்சிருக்கீங்க, முடி வச்சிருக்கீங்க. ரியலாவே பார்க்க உண்மையான ஒரு சிங்கத்தை தொடர ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கறது அழகா. நீங்க தொடர்றதுக்குள்ள அலோவ் பண்றான்னு நினைக்கிறேன். எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்ல, வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் போலாம். அதே மாதிரி டெடி பேர் மாதிரியே இருக்க ஸ்பான்ஸ்ல இருக்க மான் தான். வாங்க வாங்க. பாருங்க பாருங்க, எவ்வளவு அழகா கியூட்டா சாஃப்டா இருக்கு தொட்டாலே. இந்த அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிளிக்கிய? டால்பின் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பயங்கரமா இருக்கு, லைட்டிங் இருக்கு. கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. மதுரை வயல மிஸ் பண்றாதீங்க. பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கு. பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், எல்லா பொங்கலும் வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து நிறைய கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. பட்டர்ஃபிளை
ஸோ கிளிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. ஸோ அந்த பட்டர்ஃப்ளைல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர் இருக்கு. பிங்க் கலர் இருக்கு, எல்லாருக்கும் ஃபேவரேட்டான பிங்க் கலர் இருக்கு. ரொம்ப அழகா இருக்குங்க. ஒரு ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கியூட்டா இருக்கு. பாருங்க, ஈவன் கோல்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. பாருங்க, தலைக்கு வைக்கிற கிளிப்ஸ் எல்லாம் பாருங்க, டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் போல. பாருங்க, முள்ளெல்லாம் ஏதோ போட்டு வச்சிருக்காங்க, எள்ளு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அந்த கலர் வேரியேஷனும் வேற லெவல் நண்பா, ரியலாவே. பாருங்க, குட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் இருக்கு. பச்சை கலர் அழகா சின்ன பசங்க போடுற மாதிரி. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம தலைக்கு மேல பாருங்க, மணிலே வந்து டிஃப்ரெண்ட் மணில செயின் இருக்கு. ரெட்டிஷ் கலர் இருக்கு, பிங்க் கலர், கிரீன் கலர். ஓப்பா, எவ்வளவு மணி! பார்க்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருக்குங்க. ஃப்ளவர் மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படியே இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து இதுவும் இருக்குங்க. ஸோ ஸ்பாஞ்ச் பவுடர், ஸ்பாஞ்ச் இருக்கு, சீப்பு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சீப்புல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியேஷனுங்க. ஸோ இந்த மாதிரி சீப்பு, இந்த மாதிரி சீப்பு, இந்த மாதிரி சீப்பு, நீட்டு சீப்பு, ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் இருக்கு. பட்ஸ் இருக்கு, பட்ஸ் பார்க்கலாம், கிளிப்பிங்ஸ், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. இதுலயே பிரைஸ் ஒட்டிருக்காங்க, ஒன்னொரு இதுக்கும் பண்ணி ஒட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 110 ருபீஸ். ஸோ உங்களுக்கு ஈச் அண்ட் எல்லா கம்மலுக்கும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 170 ருபீஸ் இதுலயே ஒட்டிருக்காங்க. ஸோ நீங்க பிரைஸும் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. எல்லாமே பட்ஜெட்டுக்கே இருக்கு தெளிவா. இங்க பாருங்க 60, 70 ருபீஸ், ஈவன் 60 ருபீஸ் கூட இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாருங்க, ஒரு கம்பல் 45 ருபீஸ், மணி எல்லாம் போட்டு அழகா பார்க்க கியூட்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா வாங்க. கம்மல் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கு. மெட்டல் வச்ச மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே பிரைஸ் ஓட்டிருக்காங்க, சின்ன சின்ன ஸ்டிக்கரு. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. தலைக்கு மேல பதினேகப்பட்ட ஏர் பின்னு. இங்க பாருங்க, டிஃப்ரெண்டா இங்க பாருங்க, நல்லா பார்க்க பூண்டு மாதிரியே இருக்கு, அழகா, அவ்வளவு அழகா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 115 ருபீஸ். இதுல கலர் வேரியேஷன் இருக்கு, பிளாக் இருக்கு, ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு. ஸோ பார்க்க அழகா இருக்கு, மயில் மாதிரியே இருக்கு. எவ்வளோ வேரியேஷன் பாருங்க. செடி ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க, ஏகப்பட்ட விஷயம். பாருங்க, மயிலே இருக்கு பாருங்க, அப்படியே லிட்டரலா தெரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு. ரெட் கலரு, ப்ளூ, அதுல சின்ன சின்ன முட்டு வச்சு. ஸோ அழகா இருக்கு. கண்டிப்பா வாங்க, ரேட்டோட இருக்கு. மதுரை வாயில தான் இருக்கு, வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியே அடுத்தது பார்ப்போமா? இங்க வாங்க, வளையல் குட்டி குட்டி வளையல் இருக்கு பாருங்க, எல்லா கலர்லயும் இருக்குங்க. பிளாஸ்டிக்ஸ் தான், பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட இருக்கு. நம்ம பார்க்க அழகா கியூட்டா இருக்கு, எல்லாம் போட்டு. ஸோ இங்கெல்லாம் பாருங்க அழகா இருக்கு. அண்ணன் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வளையல் வச்சிருக்காப்புல. இங்க பாருங்க, பேங்கிள்ஸ் ரொம்ப அழகா ஜிகுன்னு இருக்கு. இந்த மாதிரி வளையல்ஸும் இருக்குங்க. இங்க பாருங்க, வளையல்ஸா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நெக்லஸ் இருக்கு. நெக்லஸ் பார்க்க அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஸோ ஒரு டிசைனுமே பார்த்தா யூனிக்கா இருக்கு. எல்லாமே பக்கா பேக்கடோட இருக்கு. இங்க பாரு தெளிவா, எல்லாமே வேற வேற மாடல்ல இருக்குன்னு சொல்றோம், வேற. ஸோ ஒரே டிசைன் கிடையாது, எல்லாமே ஒரு பாக்ஸ்ல ஒரு யூனிக்கான வச்சிருக்கு. கொஞ்சம் மாறுமா? பட் ஓகே. ஒண்ணுல பார்த்தா ஸ்டோன் இருக்கும், இன்னொன்னுல ஸ்டோன் இல்லாம கலர் வேரியேஷன். ஒரு பாக்ஸுமே ஒரு டிசைனுங்க, ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா வாங்க, நம்ம மதுரை வாயில வாங்க. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் போவோம். வீட்டுக்கு தேவையான எல்லா பர்ச்சேஸையும் பார்த்தோம். இப்போ கிட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா பென்சிலுங்க. பென்சில் எவ்வளவு வேரியேஷன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ ஆர்டின் வச்ச பென்சில்ஸ் யூனிக்கா இருக்கு. கொஞ்சம் ரோஸ் வாங்க. இந்த ஆர்டின் உள்ள பாத்தீங்கன்னா உள்ளேயே பாத்தீங்கன்னா டைஸ் எல்லாம் இருக்கு, குட்டி குட்டி டைஸ் இருக்கு, தெரியுதுங்களா? ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேரியேஷன் இருக்கு. பிங்க் கலர் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும் டைஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம் இல்லையா, 90s கிட்ஸ்க்கு தெரியும் இது வச்சுன்னு. ஸோ பென்சில் மேல இருக்க கேப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த பென்சில் வெரைட்டியே பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. இங்க பாருங்க, யூனிகார்ன். ஸோ அவ்வளோ பென்சில்ஸ் இருக்கு. எல்லாமே பார்த்தோம் பென்சில் எல்லாமே. இதுல இந்த ஷாப்போட என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லாமே 50 ருபீஸ் பிலோவா தான் இருக்குன்னு, 20-30ல இருந்து இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப அட்ராக்டிவான இதெல்லாம் இங்க வாங்க. இந்த பொம்மை தான் பாத்தீங்கன்னா பறகுது, ஜம்ப் பண்ணுதுங்க. நல்லா இருக்கு, வளரலாம் போல கிட்ஸுக்கு. எவ்வளவு அது? ஜஸ்ட் 30 ருபீஸ் தான் நண்பா. இது விட்டனா ஐயோ
போலாமா? அப்படியே நெக்ஸ்ட் தான். கைஸ், இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே 50 rupees 100 rupees ஸ்டார்ட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ற ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஹெட் மசாஜ், இது பாத்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு ஒத்தனை கொடுக்குற மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. குபேர் இருப்பாங்க, தலையாட்டினே கிடையாது. ஜிம்கி கம்மல் பிள்ளையா இருப்பாங்க, சூப்பரா இருக்கு. ஏகப்பட்ட குபேர் இருங்க, டைஸ் வச்சு விளையாடுறாப்புல. பாத்தீங்கன்னா ஃபேனு. அப்படியே அப்படியே போவோம். என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கார் உள்ள ஷோகேஸ் தான் வைக்கலாம். கப்பல் அப்படியே போயிட்டு போயிட்டு வராப்புல, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த கடையில பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு பொம்மை இருக்கு, ஆங்கிரி பேர்ட். இவரு இப்ப என்ன பண்றாரு மட்டும் பாருங்க. ஐயோ, எவ்வளவு அழகா சுத்தி பாருங்க. கலர் கலரா லைட் வேற வருதுங்க, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. கியூட்டா இருக்குல்ல, கிட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 120 rupees தான். ஜஸ்ட் 120 rupees தான் பண்றாருங்க. ஆமா, இதோட பிரைஸ் பெரிய பெரிய முட்டைலாம் பாத்தியா? ஐயா, ஜஸ்ட் 120 rupees தான். ரொம்ப அழகா இருக்கு, நமக்கே என்ஜாய் பண்ணு தோணுது. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க வாங்க. அப்படியே நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்க பாருப்பா, ஸ்பைடர்மேன், மூவிங் ஸ்பைடர்மேன் தான். ரொம்ப அழகா மூவ் ஆகுது. சுட வர செய்றாங்க. மூவ் மட்டும் போனான்னு பார்த்தேன், சுட்டுறாயா சுறாயா சுறாயா ரொம்ப அப்படி புரியா புரியா. சரிவா, இங்க வா தெளிவா. மீன் தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப எல்லோ கலர்ல மூவிங் மீன், வால் வேற ஆடிங்க போறாப்புல. ஆக்சுவலி நல்லா மூவ் ஆகுதுங்க, துணியில கம்மியாக தெரியுது, கியூட்டா இருக்கு. ஸ்பைடர்மேன் பாத்தீங்கன்னா மூவிங் துப்பாக்கி, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 300 rupees தான். ரொம்ப அழகா சுடுதுங்க. ஃபிஷ் பார்த்தோம் இல்லையா, நல்லா வாலாட்டினே போறாப்புல, ஜிம்மி கமல் மாதிரி. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 120 rupees தான். ஹாய் கைஸ், நம்ம எல்லா டாய்ஸும் பார்த்தோம். இதை பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குங்க. ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கு. இதோட பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான் ஆக்சுவலா. ஸோ நீங்க ஏகப்பட்ட டாய்ஸ் பார்த்துருங்க, ரொம்ப சீப்பான பிரைஸ் தான். நீங்க கண்டிப்பா வாங்க, நம்ம மதுரை வாயில் வந்து இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா பிடிக்கும். வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்ப்போமா? ஹாய் கைஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிங் கேம் விளையாட போறோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 50 rupees ஆக்சுவலா. இது பாத்தீங்கன்னா 5 ரிங் தருவாங்க. அங்க வாங்க, என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஹார்லிக்ஸ், பிஸ்கெட்ஸ், நோட்லாம் இருக்கு, 100 ரூபாய் நோட்லாம். மாட்டினா 50 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கலாம் போல. கையில காசு, வாயில தோசை. வர போச்சு, ஒரு ரிங் போயிடுச்சு. அடுத்தது பார்ப்போம். அதுவா கொடுத்ததுவா ஹார்லிக்ஸ் போடலான்னு பார்த்தேன், வர ஒன்றும் கிடைக்கல. அடுத்தது போடவா? அது பிச்சாயி போயிடுச்சு. அடுத்தது ஒண்ணு பாப்போமா? ஃப்ரெண்ட்ல ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டி 2 வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. பிஸ்கெட் தான் கிடைக்குதா, பாப்போம், சாப்பிட்டு போவோம். ஐயோ, 100 ரூபாய் மேல போட்டுது. 100 ரூபாய் மேல போச்சு, வர போச்சு. சரி வாங்க, அடுத்து நீ போறியா? கைஸ், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது நம்ம செல்வா பிரதர் தான் என்ன பண்ணிட்டாரு, வாண்டடா இந்த கேம் விளையாடியே ஆகணும் வேலு அப்படின்ட்டாரு. சரி ப்ரோ, நான்லாம் போய் நிறைய இடத்துல விளையாடிட்டேன், பட் நீங்க விளையாடுறீங்களா, ட்ரை பண்ண கண்டிப்பா. ஓகே, அவர் என்ன சொல்றான், ஒரு 3 ரிங்கு ட்ரை பண்றேன் வேலு, கிடைக்கலன்னா என் லக்கு இல்ல, உங்களுக்கு 2 ரிங்கு தரேன், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாப்போம்னாரு. சரி, நானா வந்து என்ன பண்ணிட்டேன், அவர் 2 ரிங்கு இருக்கு, அவருக்கு கிடைக்கல, பட் நம்மளுக்கு கிடைக்குதே இல்லைன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வா, கடவுளா வேணுக்கு போடுறேன். உனக்கு 50 ரூபா வேணுமா, 100 ரூபா வேணுமா, பிஸ்கெட் வேணுமா? பிஸ்கெட்னா போதும், அது கச்சாலே போதுன்றியா? ஐயோ, எந்த அளவுக்கு இருக்கலாம் போறேன் கடவுளே. ஊந்துரும் பாப்போம். நல்லா வேணும் இருக்கேன். இருடா, பதட்டு போட வைக்காதா, இருடா. ரிங்கு இல்ல, ரிங்கு வர வெயிட்டா இல்லையா, காத்துல எங்க போய் விழுந்துருமோன்னு பாக்குறேன்.
ஐயோ பாட்டிமா வர அசிங்கப்பட்டாங்க பாட்டி. இதே மாதிரிதான் பெசா நகர் பீச்சு கதை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கண்ணை மூடி போட்டேன், ஊழ்ந்துச்சு. இது என்னாலே நம்ப முடியல. இப்ப அந்த லக்கு இப்ப இருக்க நான் ட்ரை பண்ண போறேன். கண்ணை மூடி இப்ப நான் போட்டேன், கண்ணை மூடியே ட்ரை பண்ணுவான். காய்ஸ் கண்ணம்மா என்னடா வீலியா எங்க உண்மைங்க. பெசா நகர், மெரினா பீச் எக்ஸிபிஷனு, 4 எக்ஸிபிஷனு, ஏகப்பட்ட இடத்துக்கு போனேன். கண்ணை மூடி போட்டாலே உயிர்ந்துச்சு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு நம்ம பவர் யூஸ் ஆகல. என்னன்னு தெரியல, நம்ம பவர் வந்து உள்ள போட்டா வேலையே ஆகல, யூஸ் பண்ணவும் முடியல. பட் லக்கு மிஸ் ஆகினே இருக்குது. என்ன பண்றான்னு பார்ப்போம். அடுத்தடுத்து நிறைய இதெல்லாம் கேம்ஸ்லாம் இருக்கு, அதையும் போயிடும். ஒரு 50 ரூபா காலி ஆயிடுச்சு. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் தான் கிடைக்குன்னு பார்த்தேன். பாட்டிமா வர கலாச்சி விட்டாங்க, எதுவும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அட்லீஸ்ட் ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா கிடைக்குன்னு பார்த்தேன், அதுவும் கிடைக்கல. ஷேடு தான், ஆனாலும் தன்னம்பிக்கை விடக்கூடாது. நம்ம அடுத்த கேம் இருக்கு, பால் கேம்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்போ விளையாடுவோம். அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு, அதையும் போய் சாப்பிடுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பட் எனக்கு மனசு ஆறல, அமௌண்ட் போயிடுச்சு. ஒரு பிஸ்கெட் போயிட்டு 2 பிஸ்கெட் போயிட்டு கச்சாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்குடா. போகலாம் வரேன். அந்த தம்பி வேற நம்மள என்ன நினைச்சுன்னு இருப்பான். அண்ணன் வந்து போட்டுருவாரு. கண்ணோட இருந்தேன், என்ன பண்ணுது கிடைக்கல. சரி அதே வரண்டா. இந்த 3 பால் கொடுப்பாங்களா, 3 பால் வச்சு அந்த கிளாஸ் ஃபுல்லா கழுவணும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 50 ரூபா தான், ஜஸ்ட் 50 ருபீஸ். 3 ஸ்பான்ஸ் பால் தராங்க. அண்ணன் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவ் டான்ஸ் ஆடினாரு. எல்லா கிட்ஸையும் அட்ராக்ட் பண்றாப்புல பயங்கரமா. அதான் என்ஜாய் பண்ணி, அவரும் என்ஜாய் பண்ணி விளையாடுறாரு. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, தமிழுக்கு 3 எழுத்து, அன்புக்கு 3 எழுத்து, அண்ணா என்று 3 எழுத்து. வாழ்க தமிழகம். வாவ், வேற லெவல், வேற லெவல். இவரு கூட இவ்வளவு பெரிய கலைஞர் நினைச்சு கூட பாக்கல. அடடடடடா, இவரே ஒரு நடிப்பு அரக்கனாக இருப்பாரு போலயா. பின்றாப்புல சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இவரு கூட இவ்வளவு பெரிய தரமா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் எம்ஜிஆர் பண்ணோடனே பயங்கர எக்ஸைட் ஆயிருந்தேன். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேய் வீடியோ வந்திருக்கோம், கோஸ்ட். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். உள்ள போனா கும்முன்னு இருட்டா இருக்கும் போல. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்னோ வேர்ல்டு வந்திருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 8 ருபீஸ் தான். ஸோ குழந்தைங்கள ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பண்ண மிஸ் பண்றாருங்க. ஸ்னோ வேர்ல்டு அவ பார்க்கவே முடியாது. எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா இந்த வாட்டி இருக்கு. ஸோ எல்லாரும் மதுரை வருவாங்க. எனக்கு கேம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கேம்ஸ் போய் பார்க்கலாம். ஆமா, அடுத்த கேம் ஆகிட போறோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 ருபீஸ். வாங்க விளையாடலாம். மொத்தம் டிக்கெட் கொடுக்க மாத்துட்டேன். கரெக்டா கேக்குறாப்லாட்டா. எத்தனை பால்? 6 பால். நம்ம 6 பால் அடிக்க சொல்ல எத்தனை நம்பர் வரும்? இங்க வச்சு ஊட்டிடணுமா? இது அடிக்கலையா? த்ரோ பால் வச்சு பார்த்தேன், ரூல்ஸ் இருக்கு போல. 6 வச்சு ஊட்டி விடணுமா? எவ்வளவு நம்பர் வருதோ அதுக்கேற்ற கிஃப்ட் சொல்லிருக்காங்க. போடவா? இப்ப எப்படி விட்டு விடாமா அது மாதிரி இது இருக்கா தெரியவா? அவரை சிரிக்கிறாங்க, பாய்கராஜ் பண்ண ஜி பூம்பா, ஜி பூம்பா, போயிடு 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 போயிடு. அதான் நம்ம அடுத்து 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 18 அந்த கிளிப்பு தானே வரும். அடுத்து 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 வர போச்சு. நான் உன நினைச்சு அதுன்னு போச்சு. ஓகே 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 ரைட். அடுத்தது அடுத்தது. கடவுளே,
அது போல நாட்டு அழுகுதான். அஞ்சு நீ போடு. அது மொத்தம் 5, 10, 11, 12, 13 ஆச்சு. நாலு. அவங்க அடுத்தது வாங்க. இப்படி விட்டா தலைவா, அப்படி அப்படி போயிடுச்சு தலைவா. எவ்வளவு ஆச்சுக்கா? 21 நினைக்கிறேன். 21 என்ன கிடைக்குது? 21 என்ன கிடைக்குது பாரு. 21 நம்பர் வந்திருக்கு. 21 என்ன கிடைக்குது? அதுக்கெல்லாம் அந்த அக்கா கொடுத்தது. இது என்னக்கா போட்டு வச்சுக்கிட்டு பாருங்க, மொத்தமா அந்த பாலோட கொண்டீங்க 21. தலைவர் கிட்ட சொன்னேன், இது உயிர்ந்தா நம்மளுக்கு கண்டிப்பா பிரைஸ் கிடைக்கும். டெடி பேர் இருக்கு, அப்புறம் இந்த பக்கத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து எவ்வளவுன்னு கேட்டா 50 ரூபான்னா, தலைவர் நீயே ஆடு. நல்லா 5 போட்டான் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஒரு 2, அப்புறம் ஒரு 6 போது எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, பெரிய பெரிய அமௌண்டா போடுறா போல, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிதான் நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா 21 ரூபாய் போட்டாரு. அந்த 21 பாத்தீங்கன்னா நம்ம அக்கா ஒரு பவுல் குத்தாங்கல்ல, பால் எல்லாம் வச்சுக்கப்பான்ட்டு, அந்த பவுல ரிட்டர்ன் அவனுக்கே கொடுத்துட்டாரு. தலைவரை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வரும். சொல்லு தலைவா, என்ன தெளிவா பண்றது? கடவுள் இன்னைக்கு நம்ம கொடுத்தது சோப்பிட தலைவரை வந்து லெச்சாரு. ஆனா இங்க வந்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு கிடைக்குதுப்பா. தலைவர் அந்த இது வர அந்த இது வேற போட்டோமா, அதனால ரிங்கு போட்டோம். பட் அதே எங்களுக்கு கை கொடுக்கல. ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு ஒழுங்கு எங்களுக்கு தெரியும். அந்த அக்காவும் சொல்லிட்டாங்க, தம்பி எதுவும் போடல, வீட்டுக்கு போனா ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போயிடலாம் அப்படிதான் சொன்னாங்க. பட் ஆனா எதுக்கு இது சிரிக்கணும்னு பாத்தீங்கன்னா கேட்க மாட்டேன். இதுலதான் அந்த அக்கா பால் குத்தாங்க, அதை ரிட்டர்ன் அவனே எடுத்துட்டு வந்துட்டான். கொடுங்க அந்த பாத்திரத்தை, அந்த அக்காவும் கொடுங்க அந்த பாத்திரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. பட் எனிவேங்க, நான் வந்து எவ்வளவு எக்ஸிபிஷன் எல்லாம் போயிருக்கேன். நல்லா ஜாலியா ஃபன்னா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. அதுவும் ஒரு பக்கத்துல இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இதுல அடிக்க வச்சுட்டு பால் த்ரோ பண்ணா பாட்டில் எல்லாம் உயிரா மாதிரி வச்சிருந்தாரு. உண்மையிலே அது சூப்பரா இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவும் ஃபன்னா டான்ஸ் எல்லாம் ஆடி எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் நிறைய போனாரு. இந்த மதுரை வாயில இருக்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு. அதுல கம்மி பட்ஜெட் பிரைஸ்ல இருக்கு, அதுவும் பட்ஜெட்ல தான் இருக்கு. பட்ஜெட்ல கண்டிப்பா பட்ஜெட்டா இருக்கு. அதை உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவெஞ்சர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வர மாதிரி வச்சிருந்தாங்க. அது அந்த முஃபாசா எல்லாம் வந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தது. அந்த பேண்ட் தானே, அதெல்லாம் போய் நல்லா எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணா போல நம்ம ஆளு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க சின்ன சின்ன குழந்தைங்க ஏற்ற டாய்ஸ் எல்லாம் இருந்தது, அதுவும் வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இங்க குட்டி குட்டி பால் எல்லாம் போட்டு அதுல ஒரு 10 நிமிஷம் விளையாடுறதுக்கு வச்சிருந்தாங்க. அது 50 rupees சொன்னாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பேய் வீடு வேற இருக்கு. பேய் வீடு வந்து 50 ரூபா தான். அந்த ஸ்னோல் வந்து அது என்னது, பனிமலை ஸ்னோ வந்து பாத்தீங்கன்னா அது 80 rupees. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்டா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுவும் ஜாலியா இருக்குங்க. நாங்க வந்து எப்படா உள்ள போயிட்டு ஃபன் பண்ண போறோம் பார்த்தா, ஆனா இங்க இருக்கவங்களே நம்மளுக்கு நிறைய ஃபன்னா பேசுறாங்க, ஃபன்னா என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுல, ஃபன்னா நிறைய விஷயம் என்டர்டைன்மெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணாச்சு. பாப்கார்ன் இருக்கு, டெடி பேர் இருந்தது, நிறைய இருந்தது, பொம்மை இருந்தது, ஸ்பைடர்மேன் இருந்தது. இந்த மாதிரி பயங்கர என்ஜாய்மெண்ட். பட் என்ன சோப்பு டப்பாவோட போறோம், பாத்துக்கலாம். எத்தனை போயிட்டு முத்தண்ணனோட ஒரு தம்பி தான், முத்தண்ணனுக்கு குத்துருன்னா முத்தண்ணா தான் கிஃப்ட் உங்களுக்கு வந்துனே இருக்கு. அந்த வேலை வந்துட்டு இருக்கலாம். முத்தண்ணா வாங்கிக்க. பசங்க முத்தண்ணா உங்க பசங்களுக்கு குத்துருங்க, அது கூட தூக்கி போடுறோம். ஆக்சுவலி இவனை தலைவனை வந்து கேட்பாங்க, செல்வா மாமா போனீங்க ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா, மாமா ஜெயிச்சுட்டு வந்து பால் கச்சிருந்தா கூட இத பார்த்தாலும் விசில் வச்சிருவாங்க. பாப்போம், மூஞ்சி மேலே போட்டுருவாளுங்க. கண்டிப்பா மூஞ்சி மேலே போட்டுருவாளுங்க. இதுல பெரிய கலவரம் ஆயிடும். ஏன் எனக்கு உள்ள ஒண்ணு 2 பேர் கொடுக்கணும், 2 பேருக்கு கொடுக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான். ஆமா,
அப்படியா கைஸ் நம்ம உள்ள போலாம் பாப்போம் நிறைய என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயம் இருக்குது பாப்போம் பாய் குச்சிஸ்க்கு பிடிச்ச மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா அசுர தாலாட்டு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் அசுர தாலாட்டு. இங்க பாத்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் விளையாடுற கிட்ஸ் எல்லாம் வாங்கி ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 80 rupees ஆக்சுவலா. அப்ப குதிச்சு விளையாண்டுருக்காங்க. நிறைய இருக்கு இங்க குழந்தைக்கான ஐட்டம். நம்ம அடுத்தடுத்து எல்லாத்தையும் போய் பார்ப்போம். என்ன ரேட்டுன்னு நமக்கு அப்டேட் பண்ணுவோம். இதோட ரேட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 70 rupees ஆக்சுவலி 70 ரூபா. ஒரு குழந்தை மட்டும் ஜாலியா சுத்திட்டு இருக்கு. அந்த காலத்து ட்ரெயின் மகாராஜா ட்ரெயினா அண்ணா சொல்றாரு. மகாராஜா ட்ரெயின் மகாராணி உட்காந்து தனியா போயிட்டு இருக்காங்க. மகாராஜா ட்ரெயின்ல தனியா ஒரு மகாராணி அழகா சுத்திட்டு இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 70 rupees. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 80 rupees. தலைய சுத்திரும் போயா. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 rupees 100 ரூபாய். தலை மேல போதியா நம்மளையா தலை மேல போதியா 100 ரூபாயா. ரொம்ப எக்ஸைட்மெண்டா விளையாண்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல. காரணம் பாத்தீங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 100 rupees 100 ரூபாய் தான். எல்லாமே ரேட்டு கம்மி தாங்க. அந்த தான் இந்த ஐஎஸ் நினைக்கிறேன். போயிட்டு கிலாக்குல வருது. இங்க பாருங்க பபுள்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே வருது. நம்ம ஊதுறதுதான் பாத்தீங்க. எங்க அதனால ஊத்த தொப்பி வச்சு காட்சி பிடிக்கலாமா. அதுவே வருதுயா. டெக்னாலஜி எப்படிலாம் அப்டேட் ஆயிடுச்சு. எல்லாம் வாங்கி வச்சீங்க. எவ்வளவு வச்சு இது 350 rupeesங்களா. அதுவாவே வருது பபுள்ஸ். விளையாடலாம். ஓகே ஏகப்பட்ட மாஸ்க் இருக்கு. ஸ்பைடர்மேன் மாஸ்க், சிங்கம், புலி. பபுள்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எங்க பாரியா இது பபுள்ஸ் அதுலவா. இது பபுள்ஸ் எவ்வளவு 30 ரூபா. கைஸ் ஒரு வழியா நாங்க சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். பட் வேற லெவல்ல இருந்தது. ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயங்கள் உள்ள இருந்தது. உங்களுக்கு பிடிச்சா ரொம்ப நல்லா இருந்தது தலைவா. இங்க நிறைய சிங்க பொம்மை, பர்ச்சேசிங்ஸ், விளையாட்டு ஐட்டம்ஸ், மெயினா சோது அதான் முக்கியம். எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கைஸ். உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய பண்ணான டைம்ல இருந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயங்களா இருந்தது உள்ள. அதே மாதிரி உங்களோட டிக்கெட் பிரைஸும் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. என்ட்ரன்ஸ் ஃபீஸும் மறக்காம வாங்க, ஜாலியா ஃபன் பண்ணுங்க. அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு நம்ம மதுரை வாயில்ல. அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.